எபிசோட் 106. ஹரிணி அபியிடம் பேசிவிட்டு தன்னுடைய கேபினுக்கு வந்தவள் அந்த இடத்தை பார்த்து மிகவும் அதிர்ச்சியாகிவிட்டாள். அதற்கு காரணம், அந்த இடத்தை மிகவும் அழகாக அபி அமைத்திருந்தான். ஹரிணியால் இதையெல்லாம் நம்பவே முடியவில்லை. அவள் அந்த சேரில் சென்று அமர்ந்துவிட்டு, என்னது இந்த இடம் இவ்ளோ அழகா ரெடியா இருக்கு, இதையெல்லாம் பார்க்கும்போது அபி இன்னும் என்ன மறக்கல போலயே, அதனாலதான் அவன் இவ்ளோ அழகா இந்த இடத்த ரெடி பண்ணிருக்கானா, அப்ப அவன் இன்னும் என்ன காதலிக்கிறானா என யோசித்தாள். அப்படி யோசிக்கும் பொழுது அவளுடைய மனசாட்சியானது வெளியே வந்து, ஏய், உனக்கு பட்டது வரைக்கும் பத்தாதா, இனி எக்ஸ்ட்ராவா போய் வர படணுமா, ஒழுங்காரு என எச்சரித்தது. அதை கேட்டதும் ஹரிணிக்கும் அதுதான் சரி என்று பட்டது. இப்போது அவள் இருக்கும் நிலைமையில் கிறிஷை பார்த்து கொண்டாலே போதும் என்று இருந்தது. அதனால் வேறு எதிலும் தன்னுடைய கவனத்தை செலுத்த விரும்பாமல் அவள் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரத்தில் அபியிடம் சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கான பதிலை எல்லாம் ரெடி செய்து அதன் பிறகு நேரத்தை பார்த்தாள். இப்போது அபிக்கு மீட்டிங் முடியும் நேரம் ஆகியிருந்தது. எனவே தன்னுடைய ஃபைலை எல்லாம் எடுத்துக்கொண்டு அபியின் கேபினுக்கு சென்றவள், மே ஐ கமின் என்று கேட்டாள். உடனே அபி கமின் என்று நிமிர்ந்து பார்க்காமலே சொன்னான். அவன் முன்பு செல்லவே ஹரிணிக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாதவள் அமைதியாக அவன் முன்பு நின்று, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், எங்களோட பிளான் ரெடி ஆயிடுச்சு சார், நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் என்னோட ஐடியா எல்லாம் சொல்லிடுவேன் என சொல்ல, ஹரிணி, இந்த வேலை பார்க்க தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க, அதை வேற ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, சொல்ல ஆரம்பிங்க என்றான். அதை கேட்டதும் ஹரிணி, இத்தனை வருஷம் ஆனாலும் இவனோட பேச்சு மட்டும் மாறவே இல்லை என நினைத்து கொண்டு ஃபைலை எடுக்க, அப்பொழுதுதான் அவன் டேபிளில் சிகரெட் இருப்பதை பார்த்தாள். அதை பார்த்த உடனேயே ஹரிணிக்கு கோபம் வந்தது. இவன் என்ன இப்ப மறுபடியும் சிகரெட் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டானா? இவன் கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஒரு நாள் எனக்கு வேற அட்வைஸ் பண்ணான், ஆனா இதெல்லாம் இவன் ஃபாலோ பண்றதில்ல, என்னத்த சொல்ல என நினைத்தவள் அமைதியாக அவனுக்கு எக்ஸ்பிளைன் செய்ய ஆரம்பித்தாள். சரி, நம்மளோட இந்த பில்டிங்கோட பழைய டிசைன் எல்லாம் இப்படிதான் சார் இருக்கு, இதை நம்ம மொத்தமா மாத்தணும். என்ன கேட்டீங்கன்னா நம்ம பிரான்ஸ்ல யூஸ் பண்ற டிசைன் எல்லாம் இங்க யூஸ் பண்ணலாம் சார், பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்லயே என்று அவள் ஆரம்பிக்க, அபி அவளை பார்த்து, ஏன் ஹரிணி, உனக்கு பிரான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமோ என கேட்க, ஆமா சார் என்றாள் ஹரிணி. அதான் அங்க செட்டில் ஆகிட்டீங்க போல என்றவன் தன்னுடைய சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து புகைக்க ஆரம்பிக்க, ஹரிணிக்கு அவன் செய்கையே கோபத்தை கொடுத்தது. ஆனாலும் அதை கண்டுகொள்ளாமல் அவனுக்கு மொத்தமாக பிரசன்டேஷனை சொல்லி முடித்தாள். அதையெல்லாம் கேட்ட அபி, சரி ஓகே, உங்களோட பிரசன்டேஷன் எல்லாம் நல்லாதான் இருக்கு, இந்த வேலையெல்லாம் எப்ப முடிப்பீங்க என கேட்க, சார் அது நீங்க சப்போர்ட் பண்றத பொறுத்துதான் சார், நீங்க எங்களுக்கு ஒழுங்கா கோஆபரேட் பண்ணீங்கன்னா நாங்க 2 மாசத்துலயும் முடிப்போம், இல்லனா 1 வருஷமும் ஆகும், உங்க இஷ்டம்தான் சார் என சொல்ல, அதை கேட்டு சிரித்த அபி, இது என்ன ரொம்ப பெரிய காமெடியா இருக்கு, 1 வருஷம் ஆகுமா, அதுவும் இந்த ப்ராஜெக்டுக்கு 2 மாசம்தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட முடிக்கிறீங்க, இல்லனா மொத்த டீமையே கூப்பிட்டுட்டு எங்களுக்கு வேலை பார்க்க தெரியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுங்க என்றான் திமிராக. அதை கேட்டவள் மனதுக்குள், உண்மைதான் போல, இந்த அபி இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்டவனா மாறிட்டான், அதான் இவன் இப்படி பேசிட்டு இருக்கான், எனக்கும் தெரியல இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு என்று நினைத்தவள் அவனை பார்த்து, ஓகே சார், இந்த வேலையை நாங்க கண்டிப்பா முடிச்சு தந்துடுறோம், ஆனா ஒரு விஷயம் சார், வேலை பார்க்கறவங்க நல்லா பண்ணணும்னா அதுக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சமாவது உதவி பண்ணணும், அதையெல்லாம் பண்ணாம உங்கள மாதிரி எப்ப பார்த்தாலும் சிடுசிடுன்னு இருந்தாலும் வேலை பாதிக்கப்படும், சோ நீங்களும் கொஞ்சம் மாற கத்துக்கோங்க என்றவள் அந்த இடத்தை விட்டு சென்றாள். ஹரிணியிடத்தில் இதே நேரத்தில் வேறு யாராவது பேசியிருந்தால் அங்கே நடந்திருக்கும் கதையே வேறு. ஆனால் அவனால் ஹரிணியைத்தான் ஒன்றும் செய்ய முடியாதே. எனவே அவன் அமைதியாக இருக்க, அப்போது அங்கே சரியாக திலீபன் வந்தான். அவன் வரும்பொழுது அபி சிரித்துக் கொண்டிருக்க அதை பார்த்தவனுக்கு அதிர்ச்சியானது. ஏனென்றால் ஹரிணி சென்ற பிறகு அபி பிசினஸ் வேர்ல்டுக்கு வந்ததில் இருந்து திலீபன் தான் அபிக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறான். வந்ததில் இருந்து ஒரு நாள் கூட அபி நன்றாக சிரித்து அவன் பார்த்ததே இல்லை. ஆனால் இன்று அபி சிரிக்கும் பொழுது அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் காண்றது கனவா இல்ல நிஜமா? என்ன நம்ம பாஸ் இவ்ளோ அழகா சிரிச்சிட்டு இருக்காரு? இவர மாதிரியே சிரிச்சா அழகா இருக்கிற பசங்கள பாக்குறதே கஷ்டம், ஆனா எதுக்கு சிரிக்கிறாருன்னு தெரியலையே என்றவன்
நேராக அபியிடம் சென்று, ஏன் சார், நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க எனக் கேட்க, அவனை முறைத்தவன், இப்போ உனக்கு என்ன வேணும் எனக் கேட்டான். சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் என்றான் திலீபன். சரி, அப்ப சொல்லு என அபி திமிராக அவனை பார்க்க, சார், நீங்க தானே ஹரிணி மேடம வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க எல்லா ஏற்பாடும் பண்ணீங்க. ஆனா இப்ப திரும்ப அவங்க ஒரு பையனோட வந்ததை நினைச்சா உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்குதானே எனக் கேட்க, அபி அவனை முறைத்தான். ஆனால் திலீபன் அபியின் இந்த முறைப்பிற்கெல்லாம் பயப்பட மாட்டான். ஏனென்றால் அவன் மிகவும் தைரியமான ஒரு கேரக்டர். அதனால்தான் இத்தனை வருடங்கள் அவன் அபியுடன் இருந்துவிட்டான். அபி எதுவும் பேசாமல் அவனை பார்க்க, சார், உங்களுக்கும் தெரியும் ஹரிணி மேடம் இப்ப வரைக்கும் உங்களை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனா நீங்க ஏன் நடந்த உண்மைய சொல்லி அவங்கள உங்க கூட வச்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப பல வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவால ஹரிணி மேடம்க்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சீங்க. அது ஓகே. ஆனா இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லையே. உங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நீங்களும் ஹரிணி மேடமும் ஒன்னா இருந்தாதானே நல்லது. உங்களுக்கு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கும் ஒரு சந்தோஷம் வேண்டாமா என நியாயமாக கேட்க, அபி அவனை பார்த்து, இங்க பார், எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். நீ எதுக்கு தேவையில்லாம என் வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்க? ஆபீஸ் நேரத்துல ஆபீஸ் விஷயத்த மட்டும்தான் பேசணும். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசுன அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா என கேட்க, அவனை ஆச்சரியமாக பார்த்தான் திலீபன். உனக்கு இந்த மாசத்துல பாதி சம்பளம் கட்டு. இதுக்கு மேல அடுத்தவன் வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கு வராத. போய் வேலையை பாரு என்றான். அதை கேட்ட திலீபன், நல்லது பண்ண வந்தது ஒரு குத்தமாடா என கேட்டுவிட்டு செல்ல, அபி அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அவனுடைய முகமானது மிகவும் வாடியிருந்தது. அவன் ஹரிணியை பிரிந்திருப்பதற்கு காரணமே காவேரிதான். அவர் ஹரிணியை ஏதாவது செய்து விடுவாரோ என்ற பயத்தில்தான் அபி அவர்களை வெளிநாட்டிற்கும் அனுப்பி வைத்திருந்தான். அவள் சென்ற பிறகு அபி அப்படியே ஆள் மாறிவிட்டான். காவேரியின் தொடர் நச்சரிப்பால்தான் அபி டாக்டர் வேலையையும் விட்டுவிட்டு இப்படி பிசினஸில் இறங்க வேண்டியதானது. அவன் காதலித்த பெண், அவன் மனதிற்கு பிடித்த வேலை, இரண்டையுமே அவன் தியாகம் செய்ய காவேரிதான் காரணமாக இருந்ததால் அவன் காவேரியிடமும் ஒழுங்காக பேசவில்லை. அதே நேரம் அனாமிகாவிடமும் சரியாக நடந்து கொள்ளவில்லை. அவன் ஹரிணியைத்தான் மிகவும் நேசித்தான். இந்த பிரிவும் கூட அபிக்கு அவன் எந்த அளவிற்கு ஹரிணியை நேசிக்கிறான் என்றுதான் புரிய வைத்தது. அவன் மனதில் இன்னும் அவளைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு எப்படியாவது ஹரிணியுடன் ஒன்றாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசை இருந்தது. ஆனால் அதற்கான வழி கிடைக்குமா என்றுதான் தெரியவில்லை. அபி அதன் பிறகு ஹரிணியை பற்றி அதிகம் யோசிக்க கூடாது என நினைத்தவன் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அதன் பிறகு வேலையை முடித்துவிட்டு அவன் வெளியே வரும்பொழுது இரவு நேரமாக இருந்தது. ஆபீஸிலிருந்து நிறைய பேர் கிளம்பியிருந்தார்கள். அப்பொழுது ஹரிணி தான் மட்டும்தான் அங்கு இருப்பதாக நினைத்து செல்ல, அப்பொழுது சரியாக அபியும் அங்கே வந்தான். அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம லேட்டா வேலையை முடிச்சு இவனை பார்க்க வேண்டான்னு நினைச்சா இவன் நம்ம முன்னாடியே வந்து நிக்கிறானே, இதெல்லாம் தானா நடக்குதா இல்ல இதெல்லாம் இந்த கடவுளோட செட்டிங்கா என யோசித்தவள் அவனை பார்த்து லேசாக புன்னகை செய்ய, அபி தலை மட்டும் அசைத்தவன் லிப்டுக்கு அருகே சென்றான். ஹரிணி சாதாரணமாக வேலை பார்ப்பவர்கள் செல்லும் லிப்டுக்கு அருகே நிற்க, அபி தனக்கான லிப்டின் அருகே சென்று நின்றான். இருவரும் லிப்டிற்காக காத்திருக்க, அப்பொழுது ஹரிணிக்கு அவன் அருகில் இருக்கவே பதட்டமாக இருந்தது. கடவுளே, நான் இவர்கிட்டதான் நிக்க கூடாது, மொக்க வாங்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க என்னை எப்ப பார்த்தாலும் இப்படியே மாட்டி விடுங்க. ஏன்பா இப்படி பண்றீங்க? நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு மூலையில நிம்மதியா இருந்தேன். திரும்பவும் இவரை என்ன பார்க்க வைக்கிற. ஆனா என்னால இவரோட கூட இருக்க முடியாதுன்னு ஞாபகமும் படுத்துற. இப்படி இருந்தா நான் எப்படிப்பா சந்தோஷமா இருக்கிறது என யோசித்தவள் அப்படியே அமைதியாக இருந்தாள். அபி அருகே இருப்பதால் அவளுக்கு கை கால்கள் எல்லாம் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. அவளுக்கோ இப்படி செய்தால் அபி தன்னை தவறாக நினைப்பான் என்றும் தெரியும். அவளை கண்ட்ரோல் செய்ய முயற்சி செய்தாள். ஆனால் முடியவில்லை. அவள் ஆடிக்கொண்டே இருப்பதை கவனித்த அபி, ஹரிணி, உனக்கு என்னாச்சு? ஏன், ஏதாவது பிரச்சனையா எனக் கேட்க, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையே, நான் ரொம்ப நார்மலா தான் இருக்கேன் என அவள் சொல்ல, இல்ல, குடிச்சிட்டு போதையில தள்ளாடுற மாதிரி தள்ளாடிட்டு இருக்கியே, அதுதான் கேட்டேன். என்ன, கேபின்ல ஒர்க் பிரஷர் தாங்க முடியாம சரக்கடிச்சிட்டியா எனக் கேட்க, அவனை முறைத்தவள், எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது என்று சொன்னாள். அது சரி என்றான். அப்போது சரியாக கரண்ட் கட் ஆனது. பாத்தியா,
நீ சொன்ன பொய்ய தாங்க முடியாம கரண்டே கட் ஆயிடுச்சு என்று சொல்ல, ஆமா இந்த டயலாக் இப்ப ரொம்ப முக்கியம் என்று பதட்டத்துடன் சொல்ல, அபிக்கு அப்பொழுதுதான் ஹரிணிக்கு கரண்ட் இல்லை, இருட்டு என்றால் பயம் என புரிந்தது. உடனே அவன், எதுக்கு இருட்டுல நிக்கிற, லைட் ஆன் பண்ண வேண்டியதுதானே என கேட்க, அப்பொழுது அது என்னோட போன்ல சார்ஜ் இல்ல என்றாள் ஹரிணி. வாய் மட்டும் நல்லா வக்கனையா பேசு, போன்ல சார்ஜ் போட்டு வைக்க மாட்டியா என கேட்க, இப்ப என்ன திட்டுறதுக்கு இதுதான் நேரமா? ஏன் உன்னோட போனை ஆன் பண்ணி வைக்க வேண்டியதுதானே என கேட்டாள். அட அறிவு களஞ்சியம், என் போன்ல சார்ஜ் இருந்தா நான் ஏன் உன்னோடதுல போட சொல்ல போறேன் என சொன்னான். ஆனா இப்ப என்ன பண்றது, இதுதான் ரொம்ப பெரிய ஆபீஸ் ஆச்சே, அப்ப நீங்க இங்க ஜெனரேட்டர் எல்லாம் வச்சிருக்க மாட்டீங்களா என கேட்க, ஆமா அது கூட இல்லாம தான் இந்த ஆபீஸ் இருக்குமா, எனக்கே தெரியல ஏன் இன்னும் ஆன் பண்ணலன்னு, நாம கீழே போய் பார்த்து கேட்டாதான் தெரியும் என சொல்ல, அது ஓகே, ஆனா நான் இங்க வர்றப்ப பார்த்தேனே, இங்க சென்சார்ல தானே டோர் எல்லாம் இருக்கு, இப்ப பவரும் கட் ஆயிடுச்சு, சென்சார் எல்லாம் ஒர்க் ஆனா தானே கதவு திறக்க முடியும், இப்ப கதவு மூடிதானே இருக்கும் என கேட்க, நீ சொல்றதும் உண்மைதான், அப்ப இன்னைக்கு நம்ம இந்த ஆபீஸ்ல தான் இருக்கணும் போல, அவங்களா ஜெனரேட்டர் ஆன் பண்ணா உண்டு, இல்லனா வெளிச்சம் வந்து யாராவது வந்து பார்த்தா உண்டு, ஏன்னா ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே போயிருப்பாங்க என்றான். அதை கேட்டவள், என்ன நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அப்ப நம்ம நைட் எப்படி இங்க இருக்க முடியும் என கேட்க, அதுவா, கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு கீழே போனோம்னா அங்க என் ரூம் இருக்கும், அதுல பெட் இருக்கு, நம்ம படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நீ என்ன சொல்ற என கேட்க, இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு, ஆனா அங்க 2 பெட் இருக்குமா என கேட்டாள். அங்க 2 பெட்டெல்லாம் இல்ல, ஒரே ஒரு பெட் தான் இருக்கு, உனக்கு என்ன படுத்துக்கணும் அவ்வளவுதானே, நீ பெட்ல படுத்துக்கோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் என்றான். அவன் அப்படி சொன்னதும் ஹரிணிக்கு பதட்டமாக இருந்தது. இல்ல, இட்ஸ் ஓகே, பெட் எப்படியும் பெருசா தானே இருக்கும், நம்ம 2 பேரும் ஒரு பெட்டை ஷேர் பண்ணிக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்றாள். அதை கேட்டவன், பரவாயில்ல ஹரிணி, உனக்கு இப்பெல்லாம் ரொம்ப தைரியம் வந்துருச்சு போல, முன்னாடியெல்லாம் என் கூட தனியா இருக்கணும்னாலே பயப்படுவ, ஆனா இப்ப அந்த பயம் இல்லாம போயிடுச்சோ, என் கூடவே ஒன்னா இருக்கணும்னு சொல்ற, என்ன விஷயம் என கேட்டான். அவன் அப்படி கேட்டதும், இங்க பாருங்க, நான் ஒன்னும் அந்த மாதிரி அர்த்தத்துல எல்லாம் சொல்லல, நீங்க போயிட்டு கீழே படுக்க வேண்டாமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன், உங்களுக்கு அது தப்பா தெரிஞ்சுச்சுன்னா நான் எதுவும் பண்ண முடியாது என சொல்ல, இந்த தைரியமான பேச்சுக்கொன்னும் குறைச்சல் இல்ல, சரி வா என்று சொன்னவன் நடக்க ஆரம்பித்தான். அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்க, அட பாவி, எனக்கு இருட்டுனா பயம்னு தெரிஞ்சும் இவ்ளோ ஸ்பீடா போறாரு, இவருக்கெல்லாம் என்னதான் பிரச்சனையோ என நினைத்தவள் அவன் பின்னாலே சென்றாள். அபி நிற்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு நடந்து செல்ல ஹரிணிக்கோ இருட்டை பார்த்து பயமாக இருந்தது. அதனால் அவள் மிகவும் பொறுமையாக நடந்து சென்றாள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அபியின் சத்தம் சுத்தமாக இல்லாமல் போக, அபி சார் இருக்கீங்களா என கேட்டாள். அவன், ஆமா நான் இங்கதான் இருக்கேன், தயவு செஞ்சு சீன் போடாம நடந்து வரையா என கேட்க, அவன் அப்படி கேட்டதும் கடுப்பானவள், ஆமா இவ்ளோ பெரிய ஆபீஸ் வச்சிருக்காங்க, கரண்ட் போனா உடனே லைட் ஆன் ஆகுற மாதிரி ஒரு செட்டப் கூட வைக்க தெரியல, இதுல இவருக்கு இந்த பேச்சு வேற, இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று சொன்னாள். அவள் இருட்டில் அபி தனக்கு அருகிலேயே வந்துவிட்டதை கூட அறியாமல் உளறிக் கொண்டிருக்க, அபியும் அவளை முறைத்தபடி நின்று கொண்டிருந்தான்.